நீங்க அதை ஒண்ணு கவனிச்சிங்களா? ஊழல் கட்சியை ஒழிப்போம், ஊழலை நடத்த திமுக ஒழிப்பான்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. நான் ஆட்சிக்கு வந்தா ஊழலே இருக்காதுன்னு ஒரு வார்த்தை சொல்லல. பாத்தீங்களா எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க பாருங்க. அந்த ஊழலை எல்லாம் நான் செய்வேன்ங்கிறது அதுல இருக்காது. திமுக செய்கிற ஊழல்களை ஒழிப்பேன், அந்த ஊழலை நான் செய்வேன். அடுத்து பின்னாடி அது அந்த லைன் இருக்கு. அவர்தான் சொல்றாரு நேர்மையான ஆட்சியை நாங்க கொடுப்போம். நேர்மையான ஆட்சிங்கிறது என்னன்னு விளக்கம். ஒருத்தர் நல்லவனா கெட்டவனா நேர்மையான ஆட்சியை நான் தருவேன்னு சொன்னீங்க. நேர்மையான ஊழலற்ற ஆட்சின்னு சொல்லி இருக்கலாம் இல்ல? வரலையே. அந்த ஊழலற்றங்கிற வார்த்தை வரவே இல்லையே. கடைசி வரல வரலையே. எவ்வளவு சாமர்த்தியமா இருக்காரு பாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி கமல் அது மாதிரி சொல்லி மாட்டிக்கிட்டார். ஊழலை ஒழிப்பேன்னாரு கட்சி ஆரம்பிச்ச உடனே. உங்ககிட்ட அவன் வந்து சேருவான். சூதுகவன் படத்துல என்ன சொல்லுவாரு ராதாரவி கடைசியில, கூட நான் நேர்மையானவன் தெரியுமாம்பா அப்படி. அதனாலதான் உன்னை வெளியே அனுப்புறேன். உன் பையன் ஒரு சின்ன விஷயத்தை வச்சுட்டு 1 கோடி ரூபாய் சம்பாரிச்சு கொடுத்துட்டான் கட்சிக்கு. அதனால உனக்கு பதிலாக உன் பையனை வச்சுக்கிறேன். நேர்மைக்கு கொடுக்குற பரிசாம்பா. நேர்மையெல்லாம் எனக்கு தேவையில்லை, போயிட்டே இருப்பேன். வேற கட்சிக்கு போக வேணும். உன்னை அவன் சேர்த்துக்குவான், அவனும் சேர்த்துக்க மாட்டான். போ, நேர்மைக்கு இங்க இடம் கிடையாது. அவ்வளவுதான். நீங்க அரசியல் இருந்துகிட்டு நான் நேர்மையா நடப்பேன், ஊழலை ஒழிப்பேன்னு சொன்னா ஒருத்தன் வரும். எதுக்காக கட்சிக்கு வர்றான்? என்னைக்காவது நீ ஆட்சிக்கு வருவேன், அதை வச்சுக்கிட்டு கவர்மெண்ட்ல போய் வேலையெல்லாம் செஞ்சு கமிஷன் வாங்கிக்கலாங்கிறதுக்கு தான் கட்சிக்கே வர்றான். இப்போ இத்தனை பேர் வந்தானே, நீ கொடுக்குற குவார்ட்டருக்கும் இதுக்கும் தான் வந்தான், சும்மா வந்தான். அதான் அதுல கூட வந்து அவ்வளவு தூரம் என்னன்னா வெஜ் பிரியாணி கூட 70 ரூபாய்க்கு வித்தாங்களாமா. எதுவுமே சரியா கொடுக்கப்படல. போன தடவை நடந்ததை விட இந்த தடவை கொஞ்சம் குறைச்சலா இருந்ததுதான் சொன்னான். மாநாட்டுல பல விஷயங்களை வந்து சரி, போன தடவை தண்ணி கூட கொடுக்கல, எதுவுமே கொடுக்காம மாட்டிக்கிட்டாங்க. இந்த தடவை ஒரு கழிப்பறை எல்லாம் கொஞ்சம் எல்லாம் இது பண்ணி தண்ணி குடிக்கிற தண்ணி எல்லாம் கிடைச்சது. மயக்கப்பட்டு விழுந்தவங்க எல்லாம் கொஞ்சம் குறைச்சலா இருந்தது.